இப்பவும் பாருங்க திரும்ப என்ன சொல்றது, நாம வந்து மதவாத சக்திக்கு எதிராக வாழேந்தி போராட வேண்டும். ஏன் டைலாக் கொண்டு இருப்பீங்க, எவ்வளவு நாளைக்கு சொல்லிட்டு இருப்பீங்க இப்படியே நாங்க வாழேந்தி போராடணும். நீங்க வாழேந்திலாம் போராட வேண்டாம். இருக்கிற சீட்டுல வந்து ஒருத்தர் உட்காந்து பேசி சமரசம் பண்ணி போட்டிடுறது எப்படி இருக்கு? நாம வந்து பகைமை வெல்ல வாழேந்தி போராட வேண்டும். யார் பகைமை? பாஜக. எவ்வளவு நாளைக்கு இதே மாதிரி சொல்லிட்டு இருப்பீங்க? ஜெகன்மூர்த்திக்கு ஒரு சீட்டு வந்து வழக்கமாக தொடர்ச்சியாக கொடுக்குறான். ஒரு முறை இவங்களும் கொடுத்தாங்க திமுக தரப்பு. ஆனாலும் கூட தொடர்ச்சியாக வந்து இப்போ அதிமுக சீட்டு பெறக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறார். சரிங்களா? இப்போ இதெல்லாம் வந்து ஒரு இழப்பு தானே. பரவலாக ஒரு மாவட்டம் இப்போது ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கு வந்து ஒரு சீட்டு வழங்குறதுன்றது அந்த திருவள்ளூர் பெல்ட் இருக்குல்ல, அரக்கோணம், திருவள்ளூர், இந்த மாவட்டங்கள் சொல்கிறோம். அங்கே கணிசமான செல்வாக்கு இருக்குது. பூந்தமல்லி வரைக்கும், பூந்தமல்லி கடந்து ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு வரைக்கும் அந்த செல்வாக்கு இருக்குது. இப்போ நான் கேட்குறேன், இதே வந்து ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மனைவி போட்டியிட திருவிக நகரில் அண்ணன் திரும்ப பிரச்சாரத்துக்கே போவாரான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி அங்கே அந்த தட்பவெப்பம் அப்படி இருக்கும். அப்போ இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம பார்க்கணும்லம்மா. நீங்கள் உள்ள ஐக்கியமாகணும்ல. வெறும் கையை மட்டும் குலுக்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டீங்கன்னா போதுமா? குறிப்பாக அந்த டிவிக்கில் தான் இந்த பில்டப் கொடுத்துட்டே இருப்பாங்க. பெரிய கட்சி வரப்போது, பெரிய கட்சி வரப்போது, பெரிய கட்சி வரப்போது. என்னத்த பெரிய கட்சி? நான் நேற்றுலேருந்து இன்றைக்கும் பில்டப் கொடுத்து தான் இருக்கிறாங்க. திடீர் ட்விஸ்ட்டு, திடீர்னு விஜய் எடுத்த முடிவு, இதெல்லாம் பில்டப் தானே தர ஒன்றும் கிடையாது. இந்த பில்டப்லாம் எதுக்கு? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏதோ நடக்கிறதா இது வரைக்கும். நீங்களே இப்படியே சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க. நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. இது சனியாக அரசியல் சனியாக ஒழிஞ்சா போதும். ஏன்னா நாம் தனக்கு முட்டுக்கட்டையே இவன் தான். இவன் எதுக்கு வந்தான்? எனக்கும் ஸ்டாலின் சாருக்கும் தான் போட்டி. பாருங்க, இவன் பொலிட்டிக்கல் வாட்டர் மெலான் ஸ்டார். இப்போ தமாக வேல்முருகன் இருக்கார் இல்லையா, அவர் வெளியில வந்துட்டாரு கூட்டணி விட்டு. ஆனா அவர் வந்து ஒரு 100 இடத்துல வந்து நாங்கள் தனிச்சு போட்டியிட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு என்னன்னா வேல்முருகன் அவர்கள் வந்து போட்டியிடல. சும்மா ஏதாவது வீட்டுக்கு சொல்றது. அதெல்லாம் 100 கேண்டிடேட் இருக்காங்க அவங்க கையில. தெரியாம தான் கேட்கு. போடுறது பெருசு இல்லை தங்கச்சி, போடலாமா? ஜெயிக்கணும்ல. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணல்ல மூத்த பத்திரிகையாளர் சேகுவராஜ் ஜெய்சங்கர் இருந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு ஆளுமை நம்ம கூட வரப்போறாங்க, ஒரு பெரிய இடம் நம்ம கூட வரப்போகுதுங்கிற மாதிரி சொல்லிக்கிருந்தாங்கல்ல. அது வந்து சமீபத்துல விஜய் தான் வரப்போறாங்க அப்படின்னு மாதிரி போய்கிருந்தது. இப்போ அந்த சொன்ன பெரிய ஆளுமை எனக்கு நான் சொல்றேமா இந்த இடத்துல இதை வந்து ரொம்ப நாளா இந்த அதுவும் குறிப்பா இந்த டிவிக்கில தான் இந்த பில்டப் கொடுத்துட்டே இருப்பானுங்க. பெரிய கட்சி வரப்போகுது, பெரிய கட்சி வரப்போகுது, பெரிய கட்சி வரப்போகுது. என்னத்த பெரிய கட்சி? நான் நேற்றுல இருந்து இன்னைக்கும் பில்டப் கொடுத்தா இருக்கிறானுங்க. திடீர் ட்விஸ்ட், திடீர்னு விஜய் எடுத்த முடிவு, இதெல்லாம் பில்டப் தானே தர ஒன்றும் கிடையாது. இந்த பில்டப்லாம் எதுக்கு? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சட்டென்று எடுத்த முடிவு. விஜய் வந்து மாஸ்டர் பிளான். திடீர் ட்விஸ்ட், விஜய்க்கு செய்த திடீர் ட்விஸ்ட். ஏதோ நடக்கிறதா இது வரைக்கும். நீங்களே இப்படியே சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க. சொல்லி இப்போ 27ஆம் தேதிக்கு போட்டானுங்க. இன்னைக்கு பெரம்பூர் பிரச்சாரம் நானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே மாற்றினா 27ஆம் தேதி தான் நாள் நல்லா இருக்குதுன்னுட்டானுங்க. இப்படியே ஓடிட்டே இருந்தீங்கன்னா எப்படா? தேர்தல் களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி ஒரு தொகுதியில் போனால் கூட இன்றைக்கி ஒரு 7, இன்றைக்கி டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 7 தொகுதி 8 தொகுதி நீங்கள் கவர் பண்ணணும். என்ன ஆனால் அதை பற்றி கவலை, நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. இது சனியாக அரசியல் சனியாக ஒழிஞ்சா போதும். ஏன்னா நாம் தனக்கு முட்டுக்கட்டையே இவன் தான். இவன் எதுக்கு வந்தான்? பைத்தியம் போல வந்துட்டு கேட்டால் கிட்டத்தட்ட வந்து பொலிட்டிக்கல் மேலே இந்த வாட்டர் மெலான் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்கான்ல. இது பிக் பாஸ். அதான் பிக் பாஸ் தான் போனான்ல, வாட்டர் மெலான் ஸ்டார் சொல்கிறாங்க. பைத்தியம் போல இப்படி இப்படி நிற்பாங்க. திவாகர் இவன் யாராவது அரசியல் அப்படிதானே இருக்கான். பொலிட்டிக்கல் வாட்டர் மெலான் ஸ்டார் இவன். அப்படிதானமா இருக்கிறான் இவன். அவனும் இப்படி தான் பண்ணுவான், இவனும் இப்படி தான் பண்ணுறான். பாருங்க, அவன் இப்படி பண்ணி அப்படியே இவனும் அப்படிதான் பண்றான். இது எனக்கும் ஸ்டாலின் சாருக்கும் தான் போட்டி. பாருங்க, இவன் பொலிட்டிக்கல் வாட்டர் மெலான் ஸ்டார். ஆனா இங்க இவன் பண்ற வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா எப்படி இந்த திவாகர் எப்படி நான் பண்ற வாட்டர் மெலான் ஸ்டார், எல்லா நடிகரையும் வந்து நான் அவர் நான் தான் வந்து பெரிய கல்ட்டு, நான் தான் வந்து தயாரிப்பாளர் காத்துட்டு இருக்கிறாங்க, நான் தான் தமிழ் சினிமா தூக்கி நிறுத்துறேன் அப்படி சொல்றான். அதே தான் இவனும் சொல்லிட்டு இருக்கிறான். நான் தான் தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்த போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான் இல்லையா? இவரு என்ன பார்த்து பயந்துட்டாங்க, அவங்க என்ன பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. அப்படியான கிட்டத்தட்ட வாட்டர் மெலான் ஸ்டார் திவாகர் நடந்துக்கிறேன்னா இல்லையா? தானே உண்மை. ஸோ அதனால இப்போ என் பார்வையில் நான் சொல்லி இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக அணி முன்னேறுது. இன்னைக்கு நாளைக்கு என்ன நடந்தது? ஆனால் திமுக தரப்புல இதை சரி செஞ்சுக்கணும். இல்லைன்னா இந்த அதிருப்தி வந்து தேர்தல் வரைக்கும் தொடரும். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எலெக்ஷன் வரைக்கும் கண்டினியூ ஆகும். அப்போ என்ன செய்யணும்? இந்த தொண்டர்கள் கிராஸ் ரூட்டில் வேலை செய்ய மாட்டான். நான் ஏன் தேமுதிக வந்து வேலை செய்யணும்?
ஏற்கனவே நான் ஏன் காங்கிரஸ்க்கு வேலை செய்யணும்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விசிகாரர்களும் போய் எதுக்கு நான் தேமுதிக வேலை செய்யணும்னு கேட்பாமா ஒன்று, புரியுதா சொல்றது. அதனால இந்த பக்கம் வருவான், என்னன்னு கேட்டீங்கன்னா மக்கள் நீதி மையம் சொல்லுவான், ஐயோ நாங்கள் போட்டியிடவே இல்லை, நான் ஏன் பிரச்சாரத்துக்கு போனோம். அது நடக்குமா இல்லையாமா? கண்டிப்பா நடக்கும்ல. என்னதான் நீங்க சொன்னா கூட கமலஹாசன் ஒரு 10 தொகுதிக்கு போறது என்ன செய்வாருன்னா, ஒரு 2 தொகுதி அங்க மட்டும் போயிட்டு கையை காமிச்சிட்டு வந்துடுவார். மக்களே கேள்வி கேட்பாங்களா, ஐயோ என்னையா ஐயோ கூட்டணின்னு ஒன்று சேர்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே பண்ணுவீங்கன்னு கேட்பாங்களா இல்லையா? இப்போ நேத்து வந்து கமல்ஹாசன் சொல்லிட்டாங்க, நான் வந்து போட்டியிடலை, நாங்கள் தொகுதியில் எதுலையுமே இது பண்ணலை அப்படின்னு சமரசமா நாங்கள் போயிட்டோங்கிற மாதிரி பேசி நேற்று முடிச்சு விட்டுட்டாரு. ஆனால் இன்னைக்கு வந்து திரும்ப அவர்கள் வந்து திடீர்னு ஒரு பூகம்பத்தை கிளப்பி விட்டுருக்காரு. அண்ணன் கமல்ஹாசன் போட்டியிட வேணும், அதுவும் டார்ச் லைட்ல தான் போட்டியிட வேணும் அப்படிங்கிற மாதிரி. இது நான் என்ன சொல்றேன்னா, இப்படிலாம் பேசுறதே பலவீனமா. முதல்ல உங்க பஞ்சாயத்தே முடியல, உங்களே இங்கே வந்து கரிசி கொட்டிட்டு கிடக்குறானுங்க. 10 தொகுதியில் வந்து பார்த்தா 10 கேட்டார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8 தான் கொடுத்தாங்க, 12 கேட்டார் 8 கொடுத்தாங்க. நீங்களே சொல்கிறீங்க 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் எங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுக்கு தன்னோட கூட்டணியை ஃபுல்லாமே வஞ்சிக்கிறது என்ன காரணம் இருக்கு? இல்லை எனக்கு என்னன்னா, மற்றவங்க யாரோ வளர்ந்துடக்கூடாதுன்ற அந்த பார்வை இருக்கலாம் பாருங்களா. அதை தாண்டி யாரோ ஒரு சுப்ரீம் பவர் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜின்றது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இங்கே டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை யாராவது ஒரு சுப்ரீம் பவர் உள்ளவங்க யாராவது ஹேண்டில் பண்ணால், இப்போது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காரு, அவங்க தான் முழுசாக டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது சுப்ரீம் பவர் அவரை டைரக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க சொல்லலாம்ல, நீ இவங்களெல்லாம் வளர்த்து விடாதீங்க, ஏங்க இந்த வேல்முருகெல்லாம் என்னங்க அவங்களாம் வந்து கூட சேர்த்துட்டு இது பண்ணுறீங்க, அவங்களாம் கட்டி விடுங்க, அவங்களாம் வந்து வளர்த்து விடாதீங்க, அவனை அனுப்பிவிடுங்க அப்படி சொல்லலாம். திருமாவளவன்லாம் வந்து என்ன அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, நீங்கள் 8 கட்சி அடிங்க, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் எம்எல்ஏ வந்துடுவானுங்க, வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கலாம், அவங்களாம் நீங்கள் என்கரேஜ் பண்ணாதீங்க, சீட்டு எண்ணிக்கை குறைவாக கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். சொல்கிறேன், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்சியை பற்றி சொல்லி யாராவது ஒரு சுப்ரீம் பவர் வந்து இந்த டிஎம்கே வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டைரக்ட் பண்ணுறாங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அது உள்நோக்கம் என்னவா இருக்கும்? நீங்கள் இதே கதையை சொல்ல முடியாது இல்லைம்மா, பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள இப்போ பாருங்க திரும்ப என்ன சொல்கிறது, நாம் வந்து மதவாத சக்திக்கு எதிராக வாழேந்தி போராட வேண்டும், இதே டைலாக் கொண்டு இருப்பீங்க, எவ்வளோ நாளைக்கு சொல்லிருப்பீங்க இப்படியே நாங்கள் வாழேந்தி போராடணும். நீங்கள் வாழேந்திலாம் போராட வேண்டாம், இருக்கிற சீட்டுகளை வந்து ஒருத்தர் உட்காந்து பேசி சமரசம் பண்ணி போட்டிடுறது எப்படி இருக்குது. நாம் வந்து பகைமை வெல்ல வாழேந்தி போராட வேண்டும். யார் பகைமை, யார் பகைமை சொல்லுங்க நீங்க. பாஜக எவ்வளவு நாளைக்கு இதே மாதிரி சொல்லிட்டு இருப்பீங்க? நீங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல உங்களுக்குள்ள இந்த ஐக்கியம் ஆகலைல்ல, உங்களுக்குள்ள ஐக்கியம் ஆகணும்ல, அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க பகைமையில வாழேந்தி போராடணும். இது இப்போ உங்க பிரச்சனையா இன்னும் முடியல. ஆனா இப்போ எப்படி தந்திரமா என்ன செய்யறாருன்னா, திரும்ப என்ன பண்றாருன்னா மக்கள் நீதி மையத்தை பத்தி பேசி கவனத்தை திசை திருப்புறாரு. இப்போ அவங்க தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் என்ன சொன்னா, தலைவர் வந்து கமலஹாசனை பேசு, முதல்ல அவருக்கு அதையே பேச சொல்லுங்க. இது அவரே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேசுகிறாங்க. பொதுவான பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து முதலமைச்சர் எவ்வளோ தூரம் இதில் கவனத்தில் எடுத்துக்கிறாரு, யார் அங்கே இதை டீல் பண்ணுறாங்க, இதை யார் முடிவு எடுக்கிறாங்க, எப்படி இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்கிறாங்க, கூட்டணி குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை என்ன சொல்லுங்க கேட்டால் வந்து டிஆர்பியும் அப்படி டவுன் ஆகிடுது. அத்தனை பேரும் என்ன சொன்ன கேட்டால் அது இப்போ வந்து எடப்பாடி எவ்வளோ பெட்டருங்க பாருங்கள், எடப்பாடி சூப்பராக கூட்டணி அமைச்சு நல்லா கொண்டு போகிறாருங்க, இவங்க என்னங்க இப்படி பண்றாங்க? எடப்பாடி வந்து மேல் நோக்கி தானே போய்கிட்டு இருக்காரு ஃபுல்லாமே. இப்போ இன்னைக்கு அதான் நம்ம அப்படிதான் போயிட்டு இருக்கு. நம்ம இருக்கிறத பேசிதானே ஆகணும், உண்மையை பேசிதானே ஆகணும். உண்மை ஓ இங்க எடப்பாடி கிட்ட காசு வாங்கிக்கிட்டு எடப்பாடி ப்ரொமோட் பண்றது நம்ம வேலை கிடையாது. திமுக கிட்ட பணம் வாங்கிட்டு திமுக நடக்கிற விஷயத்த பேசணும். நேற்று வரைக்கும் பேசுறது வேற, இன்னைக்கு என்ன பேசுறாங்க? அமமுகக்கு 11 சீட்டு கொடுத்துட்டாருங்க, பாட்டாளி கட்சி 18 சீட்டு கொடுத்துருக்காருங்க. இப்படி வந்து பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆம்ஸ்டாங் மனைவிக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்களே, அதுவே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக வந்து இந்த வட சென்னை சுற்று வட்டாரம் இருக்கு இல்லையா, இந்த அந்த தாக்கம் சொல்கிறேன், வெள்ளிவாக்கம், பெரம்பூர், கொளத்தூர், மாதவரம். ஸோ இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங்குக்குள்ள பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனுதாப பார்வை இருக்குது, அது மறுக்கிறதுக்கு இல்லை. சரிங்களா? அப்போது இது ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜி தானே. இது அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாலும் கூட அவங்க 4 சீட்டு கேட்க போகல, ஒரு சீட்டு தான் கேட்குறாங்க. இது பெரிய விஷயம் தானே. ஏற்கனவே வந்து பூவைமூர்த்தி இறந்த பிறகு ஜெகன்மூர்த்திக்கு ஒரு சீட்டு வந்து வழக்கமாக தொடர்ச்சியாக கொடுத்துட்டான். ஒரு முறை இவங்களும் கொடுத்தாங்க திமுக தரப்பு. ஆனாலும் கூட
தொடர்ச்சியாக வந்து இப்போ அதிமுக சீட்டு பெறக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறார். சரிங்களா? இப்போ இதெல்லாம் வந்து ஒரு இழப்பு தானே. பரவலாக ஒரு மாவட்டம் இப்போது ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கு வந்து ஒரு சீட்டு வழங்குறதுன்றது அந்த திருவள்ளூர் பெல்ட் இருக்குல்ல, அரக்கோணம், திருவள்ளூர், இந்த மாவட்டங்கள் சொல்கிறேன், அங்கே கணிசமான செல்வாக்கு இருக்குது. திருவள்ளூர்லேயும் சரி அப் டு வேலூர் வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா வந்து அவர் இந்த பக்கம் திண்டிவனம் வரைக்கும் உங்களுக்கு செல்வாக்கு, பூந்தமல்லி வரைக்கும், பூந்தமல்லி கடந்து ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு வரைக்கும் அந்த செல்வாக்கு இருக்குது. அப்போ இதுதான் இங்கே வந்து பரவலாக இப்படி ஒவ்வொருத்தராக வந்து ஒரு சீட்டு கொடுத்து ஒரு மாவட்டங்களை கவர் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை பெறக்கூடியவர்கள். அப்போ பாருங்க, இப்போ நான் கேட்குறேன், இதே வந்து ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மனைவி போட்டியிடுற திருவிக நகரில் அண்ணன் திரும்ப பிரச்சாரத்துக்கே போவாரான்னு சொல்ல முடியாது. உண்மை அது. ஏன்னா அந்த மாதிரி அங்கே அந்த தட்பவெப்பம் அப்படி இருக்கும். அப்போ இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம பார்க்கணும் இல்லைம்மா. இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துங்க. ஏன் வந்து திமுக தரப்பில் இப்படி நீங்கள் உள்ளம் ஐக்கியமாகணும்ல, வெறும் கையை மட்டும் குலுக்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டிங்கன்னா போதுமா? அங்கே கிராஸ் ரூட் லெவலில் அவன் தனித்தனியாக வேலையை செய்ய மாட்டான். இது நான் எதுக்கு தேமுதிக வேலை செய்யணும்வான். கம்யூனிஸ்ட் சொல்லுவான், ஐயோ என்ன கொடுத்த சீட்டே குறைச்சிட்டாங்க, நாங்கள் எதுக்கு அங்கே போனோம். நீங்கள் எல்லாம் மேடையில் உட்காந்துருவீங்க தலைவர்கள்லாம், அதில் ஒன்றும் சந்தேகமே வேணாம். கண்டிப்பாக ஒரு மேடையை போட்டு உட்காந்துருவீங்க. ஆனால் கிராஸ் ரூட் லெவலில் வேலை நடக்காது. பூத்தில் வந்து உட்கார வேலை செய்வானா சொல்லுங்கள். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து ரீகன்சிடர் பண்ணணும். இந்த கூட்டணிகள் குறித்து வந்து தலைவர்கிட்ட மொத்தமாக உட்காந்து பேசி ஒரு இணக்கமான சூழலை உருவாக்கணும். அப்போ தான் இந்த பேர் வந்து திரும்பும். ஏன்னா எடப்பாடி கூட்டணி பெட்டர்ன்ற மாதிரி அந்த பார்வை போயிடுது. நீங்கள் வழக்கமாக சொல்லக்கூடிய அந்த பிஜேபின்னு சொல்லி ரொம்ப நாள் ஓட்ட முடியாது அந்த வண்டியை. இது வந்து மதவாத சக்தி உட்காந்து முதல்ல நீங்கள் வந்து ஐக்கியமாக ஜெல்லாகணும் இல்லைம்மா. முதல்ல வந்து உள்ளங்கள் இணையலை, வெறும் கைகள் இணைஞ்சு என்ன பண்ணுறது நான் கேட்குறேன். உள்ளம் இணையணும்ல, வெறும் கைகள் மட்டுமே இணைஞ்சிக்கிட்டு வந்து அந்த மணவரையை சுற்றி வந்தவங்க எத்தனை பேர் டைவர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க கண்டிப்பாக இல்லையா? எந்த சடங்கு சம்பிரதாயமே பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா காதல் கல்யாணம் பண்ணவங்க வந்து எந்த வந்து அம்மியும் மிதிக்கலை, அருந்ததியும் பார்க்கல, அந்த மணவரையை சுற்றி வரவே இல்லை, ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் போய் கல்யாணம் பண்ணிட்டு இன்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிற எத்தனையோ கணவன் மனைவி இருக்க தானே செய்கிறாங்க இல்லையா? அப்போ காரணம் மனசு தான் இணையணும். நீங்கள் வெறும் கைகளை மட்டும் குலுக்கிக்கிறீங்க, சிரிச்சுக்கிறீங்க எல்லாம், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பற்கள் காட்டக்கூடிய சிரிப்பு தான். அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்க. நீங்கள் என்னதான் சிரிச்சாலும் கூட பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணனே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சமாளிக்க பார்க்குறாரு தொண்டர்களை. யார் அண்ணன் திரும்ப நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு பார்வை இருக்குதுல, கணக்கு இருக்குல்ல. இந்த இடத்துல வந்து அதுக்காக நீங்கள் கூட்டணி விட்டு வெளியே வரலாம் நான் சொல்லவே மாட்டேன். கூட்டணியில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விசுவாசம், அதுதான் அண்ணன் திருமாவுக்கே வந்து ஒரு தனித்துவமே. ஆனால் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், நீங்கள் வெளியே வந்துடுவேன் உடனே வந்து முறுக்கிட்டு வரல, அட்லீஸ்ட் எதிர்ப்பையாவது தெரிவிங்க. இன்னைக்கு இன்னொரு கட்சிக்காக பேசுறீங்க இல்ல, ஆல்ரெடி இப்போ நான் கேட்குறேன், இன்னொரு கட்சிக்காக நீங்கள் பேசுறீங்க. உங்களுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிவி வீடியோ போட்டு தானே புலம்பிட்டு இருந்தீங்க. எங்களை கோரிக்கை நீங்கள் நிறைவேற்றணும்னு சொல்லி பப்ளிக்காக நீங்கள் ஏதாவது பேசுனீங்களா? பேசவே இல்லை. என்ன பேசுனீங்க? எங்களை வந்து ஊக்குவிக்கிறவங்கள உற்சாகம் பண்ண மாட்டீங்க, எங்களுக்கான வந்து அந்த அங்கீகாரத்தை கொடுக்கல, எங்களை வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கிறீங்க, எங்கள் வளர்ச்சியை தடுக்கிறீங்க. இப்படி தானே ஒரு புலம்பல் தானே இருந்துச்சு. அது புலம்பல், அது ஆனால் திருமாவின் புலம்பல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கட்சிக்காக போய் பேசுறீங்க. அது அவர் பிரச்சனைங்க, கமலஹாசன் பிரச்சனை. அது அவர் தான் நல்லா இருக்க டிவிலாம் உடைச்சாரு, டார்ச் லைட் உடைச்சாரு, அவர் டார்ச் சின்னத்தில் போட்டிட்டு மட்டும் அவர் கேட்டு வாங்கிக்கிட்டோம். அங்கே போய் நீங்கள் வந்து பேசுறீங்கல்ல, மீடியேஷன் பண்ணீங்கல்ல. அப்போ இதுதான் அண்ணன் திருமா அவர்கிட்ட ஒரு மைனஸ். அங்கே உங்களுக்கு வேலையாக உங்கள் கதையே இங்கே இன்னும் முடியலையே, இங்கே விமர்சனம் ஆகிருக்க. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒத்துக்கிட்டாரு, தேமுதிகவுக்கு வந்து இணையால சீட்டு வாங்கியிருக்கணும் இல்லையா? இல்லை, ஆல்ரெடி வந்து விசிகா தொண்டர்கள் மத்தியிலுமே இது சலசலப்பா போகுது. எந்த இடத்துலையுமே திருமாவர்கள் வந்து ரொம்ப கூட்டணி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூரை வந்து பார்த்தீங்கன்னா விரிசல்கள் நிறைய தொண்டர்கள் மத்தியிலுமே ரொம்ப எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யுது. அந்த வகையில் இப்போ இந்த சீட்டு பிரச்சனை ஒன்று போய்கிட்டு இருக்கு இல்லையா? இப்போதைக்கு திரும்ப சொன்னாலுமே விசிகா தொண்டர்கள் வந்து ஓட்டு திரும்ப போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான். இல்லைம்மா, இதுதான்மா, இது வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிட்ட ஏற்பட்ட கோளாறு. திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. அவங்க உணர்ந்தால் நல்லது, உணரலன்னு நமக்கு கவலை இல்லை. இப்படிங்களா சொல்றது, நம்ம கடமையை நம்ம பேசி தான் ஆகணும். நம்ம ஜிங்சக் ஜால்ராலாம் அடிக்க முடியாது. இருக்கிற விஷயத்த பேசுகிறோம். அதிருப்தி நிலவுது எந்த மட்டத்தில்? திமுக கூட்டணி அந்த தொண்டர்கள் மத்தியில், ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி நிலவுது. கூட்டணி கட்சிகள், அது கம்யூனிஸ்ட் எடுத்துங்க, விசிகா எடுத்துங்க, மக்கள் நீதி மையம் எடுத்துங்க, இவங்க கிட்ட வந்து ஒரு அதிருப்தி நிலவுது.
இந்த எண்ணிக்கை வந்து சீட்டு எண்ணிக்கை கொடுத்தது வந்து பார்த்தா முன்னாடிலாம் பரவலாக பேசப்படாதுமா. அப்போ கடந்து போயிடும். இப்போ எத்தனை சீட் 4 சீட்டா தலைவர் ஓகே சொல்கிறாரா ரைட் ஓகே. இப்போ அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து அரசியல் பார்வை வந்து வெகுவான பார்வை வந்துச்சு. இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அரசியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பீடு. அவங்களுக்கு என்ன பர்சன்டேஜ், இவங்களுக்கு முன்னாடி பர்சன்டேஜ்லாம் யோசிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு எவ்வளோ ஓட்டு இருந்துச்சு, அவங்க ஓட்டு எவ்வளோ இருந்துச்சு அதெல்லாம் இப்போ அப்படி கிடையாது. எல்லாமே தெளிவாக இருக்கிறாங்க. இந்த கட்சி நாங்கள் வந்து அங்கீகாரமே இல்லாத கட்சி. முன்னாடிலாம் தேர்தல் அங்கீகாரம் கிடைக்குதா அதை பற்றிலாம் ரொம்ப டீப்பாக யோசிக்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விசிக்காக அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கீகாரம் இல்லாத கட்சி அவ்வளோ கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாதிக்கப்படுது. அப்போது நீங்கள் இப்போ வந்து மாறணும், நீங்கள் அப்டேட் ஆகணும். இங்கே தொண்டர்கள், ஆதரவாளர்கள், வாக்காளர்கள் அப்டேட் ஆகிட்டாங்க. இன்னும் கட்சி தலைவர்கள் அப்டேட் ஆகாமல் இருக்கிறீங்க. உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் அப்டேட் ஆகாமல் இருக்கிறீங்க. ஆனால் இது உங்களுக்கு பாதகம். திமுக கூட்டணிக்கு இது பாதகம். இப்போ தமாக வேல்முருகன் இருக்கார் இல்லையா, அவர் வெளியில வந்துட்டாரு கூட்டணி விட்டு. ஆனா அவர் வந்து ஒரு 100 இடத்துல வந்து நாங்கள் தனிச்சு போட்டியிட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு என்னன்னா வேல்முருகன் அவர்கள் வந்து போட்டியிடல, அவர் எங்கேயுமே நிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் சொல்றேன் பாருங்க, சும்மா ஏதாவது வீம்புக்கு சொல்றது. முதல்ல 100 கேண்டிடேட் இருக்காங்களா அவங்க கையில, தெரியாம தான் கேட்குறேன். போடுறது பெருசு இல்லை தங்கச்சி, போடலாமா, ஜெயிக்கணும்ல. அங்கே போய் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா, உங்களுக்கு ஒரு பிரபலமான ஒரு யூடியூபர் அவர் வந்து நான் கேட்டால் அவர் வந்து ஒரு வீடியோவில் பேசினாலே லட்சக்கணக்கில் பார்ப்பாங்க. இது பேசினா லட்சக்கணக்கில் பார்ப்பாங்க. 2 லட்சம் 1 லட்சம் அப்படி தான் பார்ப்பாங்க. சரிங்களா, பார்வையாளர். அவர் ஒரு பை எலெக்ஷன் நிற்கிறாரு. அவர் வாங்கின வாக்கு எவ்வளோ தெரியுமா? 68. வெறும் 68. அவர் ஒரு வீடியோ போட்டாலும் 1 லட்சம் பேர் பார்ப்பாங்கம்மா. ஆனால் அவர் பை எலெக்ஷன் நிற்கிறாருமா, எவ்வளோ தெரியுமா? 68 ஓட்டு வாங்கினாருமா. இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அடுத்த பார்வையாளருக்காவது விழணும்ல. ஒரு 1000 ஓட்டு விழணும் தான், ஒரு 500 ஓட்டு, ஒரு 200 ஓட்டு, ஒரு 100 ஓட்டு, வெறும் 68 ஓட்டு விழுந்துச்சு. இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பாவம் அந்த 68 பேர் யாருன்னு தெரில. சொல்கிறேன் நான். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, மக்கள் மத்தியில் நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி நீங்கள் நடத்துகிறீங்க நீங்கள் சொன்னால் முதல்ல மக்கள் என்ன பேசுகிறாங்கன்னு கொஞ்சம் கேளுங்க. கூட்டணி அமைச்சிட்டிங்க, நீங்கள் எல்லாம் வந்து ஆளாளுக்கு வந்து சீட்டு எண்ணிக்கை நீங்கள் பகிர்ந்துக்கிறீங்க. இது மக்கள் மத்தியில், தொண்டர்கள் மத்தியில், ஆதரவாளர் மத்தியில் என்ன மாதிரி பேசப்படுது, அது கொஞ்சம் செவி கொடுத்து கேட்கணும்ல. அப்போ தானே இங்கே வந்து அதானே வெற்றி வியூகம். ஒற்றுமை ஒற்றுமைன்னு வரும் பேப்பரில் மட்டும் எழுதி வச்சு அதை பார்த்துருந்தா படிச்சிருந்தா என்ன அர்த்தம் இல்லையா? யாராக இருந்தாலும் சொல்கிறேன் நான். இப்போ இந்த நிமிடம் வந்து இது பின்னடைவு, திமுகவுக்கு பின்னடைவு. இதை சரி பண்ணிக்க பார்க்கணும். இப்போ கூட ஒன்றும் இல்லை, எல்லாரையும் அழைச்சி வந்து ஒரு கூட்டணி கட்சிகளுடைய ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டு வர சொல்லி முதலமைச்சர் முன்னிலையில் சீட்டு எண்ணிக்கைகளை மாற்றிக்கிறோம். இந்த மக்கள் நீதி மையம் வந்து அவங்க சொந்த சின்னத்தில் போட்டிட்டோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க 2 சீட்டு உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் ஒரு சீட்டு கொடுங்க. அந்த ஒரு சீட்டை குறைச்சிட்டு அதே சீட்டு கொடுத்தா கூட திருப்பி, ஆனால் ஒரு சீட்டை குறைக்கிறீங்க பார்த்தீங்க. அந்த குறைக்கிறதுக்கு நீங்கள் என்ன சமாதானம் சொல்வீங்க? தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்துருங்க, அதான் நீங்கள் சொல்லுவீங்க. புதிய கட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்க. அது நான் சொல்கிறேன், தேமுதிகவை கூட்டணிக்கு வந்து சேர்த்தது வந்து ஒரு ராஜதந்திர நடவடிக்கை, அதை நான் மறுக்கிறதுக்கே இல்லை. ஆனாலும் சீட்டு கொடுத்தீங்க பார்த்தீங்களா, 10ன்றது என்ன மெஷர்ஸ்? அங்கே தான் உங்களுடைய தோல்வி ஆரம்பிக்குது. இது என்ன மாதிரி விளைவுகளை உண்டாக்கும்? பாரபட்சமற்ற பாதை. இப்போ இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 7 தொகுதி கொடுத்துட்டாங்க, ஒரு தொகுதினாலும் கூட பரவாயில்ல. அவங்களுக்கு 6ங்கிறீங்க, இவங்களுக்கு 10ன்றீங்க. அப்போ அதுலேயே 4 தொகுதி ஆயிடுச்சு. அப்புறம் இப்போ 2 கொடுத்தீங்க, அப்போ 2 தொகுதி கூடுதலாகிடுதில்ல. அப்போ எந்த அடிப்படை, என்ன மெஷர்ஸ் அது? எதை வச்சு முடிவு பண்ணீங்க இவங்களுக்கு வந்து 8 அவங்களுக்கு 10ன்றது என்ன மெஷர்ஸ் இருக்குது? அப்படி ஏதாவது ஒரு கணக்கு எடுத்து போட்டிங்கன்னா கூட திருப்தி அடைஞ்சிருவாங்க. ரைட் ஓகேங்க, இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி, இந்த கணக்கு எடுத்து போட்டாங்க, டேட்டா எடுத்து போட்டாங்க, அந்த டேட்டா படி கரெக்ட் தாங்க கொடுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது தப்பு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பின்னடைவு, திமுக கூட்டணிக்கு இது பின்னடைவு. தங்களின் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.